உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விரைவில் உச்சம் தொடும் தேங்காயின் விலை, அரசுக்கு விடுக்கப்படும் முக்கிய எச்சரிக்கை. பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று தீப்பிடித்த மோட்டார் சைக்கிள். என்னை சுட்டு வீழ்த்துங்கள், சபையில் அர்ஜுனா எம்பி இன்றும் ஆபாசம். மஹிந்த ராஜபக்ஷ கால பிரதமரின் செயலாளர் கைது. நடந்தது என்ன? 180 ஓரினச் சேர்க்கை ஜோடிகளுக்கு ஒரே நாளில் திருமணம். இனி விரிவான செய்திகள். சந்தையில் தேங்காய் ஒன்றின் விலை 300 ரூபாய் வரையில் உயரும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை தேங்காய் கைத்தொழில் சபையின் தலைவர் ஜெயந்த சமரகோன் இதனை தெரிவித்துள்ளார். குறைந்தபட்சம் 100 மில்லியன் தேங்காய்களையாவது உடனடியாக இறக்குமதி செய்யாவிட்டால் நிலைமை மேலும் மோசமடையும் என்றும் அவர் கூறினார். கைத்தொழில் துறையினர் அதிக விலைக்கு தேங்காய்களை கொள்வனவு செய்வதால் நுகர்விற்கு தேவையான தேங்காய் 250 முதல் 300 ரூபாவாக உயரும் என்றும் அவர் கூறினார். இதனால் கைத்தொழில் துறைக்காக 100 மில்லியன் தேங்காய் பால், உறைந்த தேங்காய் துருவல் அல்லது துருவிய காய்ந்த தேங்காய்களை உடனடியாக இறக்குமதி செய்யுமாறு அரசாங்கத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு அரசாங்கத்திடம் சாதகமான பதில் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். அனுராதபுரம் பொது வைத்தியசாலைக்கு முன்பாக வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று திடீரென்று தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் இணைந்து தீ பரவலை கட்டுப்படுத்தியுள்ள நிலையில் தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். என்னை இந்த அரசாங்கம் புலி என்று அடையாளப்படுத்துகிறது. இப்படி கூறி என் மன உளைச்சலுக்கு என்னை உள்ளாக்குகிறீர்கள். என்னை விடுதலை புலியாக கருதினால் என்னை கைது செய்யுங்கள், இல்லையென்றால் சுட்டு வீழ்த்துங்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் படுகொலை செய்துள்ளது. படுகொலை செய்து வந்த அரசாங்கம் தான் இது என்றும் அவர் கூறினார். 1980ஆம் ஆண்டுகளில் எவ்வளவு மக்களை ஆட்சிக்கு வந்துள்ள இந்த அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் கொலை செய்துள்ளார்கள். பல படுகொலைகளை செய்த தரப்பு இது என்றும் முடிந்தால் தன்னையும் கொலை செய்துவிடுமாறும் தெரிவித்த அர்ஜுனா எம்பி யுத்தத்தின் போது லட்சக்கணக்கான தமது மக்கள் முள்ளிவாய்க்காலில் வைத்து கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்திற்கு வழங்கிய முழு ஆதரவினையும் இன்றிலிருந்து முழுவதுமாக மீள பெற்றுக் கொள்கிறேன் என்றும் அவர் கூறினார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார். தொடர்ந்தும் அவர் கூறுகையில் 64 நாட்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கதைப்பதற்கு இடம் கொடுக்காவிட்டால் அது இந்த அரசாங்கத்தினுடைய வெட்கம் கெட்ட செயல். ஏன் இவ்வளவு பயப்படுகிறார்கள்? எனக்கு கதைப்பதற்குரிய நேரத்தை வழங்கவில்லை என்று கேட்டால் அதற்கு ஒரு குழுவினை நியமித்துள்ளனர். நான் பல நாட்கள் காத்திருந்துள்ளேன். இது எந்த வகையில் நியாயம் என்றும் அவர் கேட்டார். நாடாளுமன்ற உறுப்பினரான எனக்கு 36 நாட்கள் கதைப்பதற்கு அனுமதி வழங்காமல் முதலாவது நாளாக நான் உரையாற்றுவதற்கு கூட எனது சொந்த பிரச்சனையை பற்றி பேசுவதற்கான அவசியத்தை இந்த அரசாங்கம் எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது என்றும் தெரிவித்தார். இன்றிலிருந்து இந்த அரசாங்கத்திற்கு எனது மனதால் நான் கொடுக்கின்ற அனைத்து ஆதரவுகளையும் மீள பெற்றுக் கொள்கிறேன். இன்றிலிருந்து உண்மையான எதிர்க்கட்சியாக நான் செயற்படுவேன். எனக்கு எதிராக 24 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. வாகனத்தின் முன் விளக்குகளை ஒளிரவிட்டதற்காக கைது செய்கிறார்கள். ஒரு சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் இது நடக்குமா? இந்த விடயத்தை நான் பாரிய கவலையோடு முன்வைக்கிறேன் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் மீது இருந்தது. யாழ்ப்பாணத்து மக்கள் பாரிய எதிர்பார்ப்பில் 3 எம்பிக்களை தெரிவு செய்திருக்கின்றனர். ஆனால் எனக்கு இங்கு கதைப்பதற்கு கூட நேரம் கொடுக்கப்படுவதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் பிரதமரின் செயலாளராக பணியாற்றிய எஸ் அமரசேகர கைது செய்யப்பட்டுள்ளார். 2015ஆம் ஆண்டிற்கு முன்னர் அரசுக்கு சொந்தமான இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவராக பணியாற்றிய போது பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குறித்த குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணை தொடர்பாக எஸ் அமரசேகர கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் தன்பாலின திருமணத்தை அனுமதிக்கும் சட்டம் இன்று முதல் அமலாகியுள்ளது. இந்த நிலையில் பல தன்பாலின தம்பதிகள் மாவட்ட அலுவலகங்கள் மற்றும் பிற இடங்களில் திருமணம் செய்து கொள்வதற்காக காத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் பாங்காக்கில் சுமார் 311 தன்பாலின ஜோடிகள் இன்று தங்களது திருமண பதிவுகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளனர். தாய்லாந்து முழுவதும் இன்றைய நாளில் குறைந்தது 1448 தன்பாலின ஜோடிகள் திருமணம் செய்து கொள்வார்கள் என்று தன்பாலின ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். தன்பாலின
தம்பதிகள் தற்போது ஏனைய தம்பதிகளைப் போலவே சொத்துக்களை நிர்வகிக்கவும் மரபுரிமை பெறவும் குழந்தைகளை தத்தெடுக்கவும் தங்கள் துணையின் மருத்துவ சிகிச்சையை பற்றி முடிவுகளை எடுக்கவும் உரிமை பெற்றுள்ளனர். எனினும் பல சட்டங்கள் இன்னும் பாலின நடுநிலையில் இல்லாதமையினால் தாங்கள் மேலும் பல மாற்றங்களுக்காக போராடுவதாக தாய்லாந்தின் தன்பாலின ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விரைவில் உச்சம் தொடும் தேங்காயின் விலை, அரசுக்கு விடுக்கப்படும் முக்கிய எச்சரிக்கை. பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று தீப்பிடித்த மோட்டார் சைக்கிள். என்னை சுட்டு வீழ்த்துங்கள், சபையில் அர்ஜுனா எம்பி இன்றும் ஆபாசம். மஹிந்த ராஜபக்ஷ கால பிரதமரின் செயலாளர் கைது. நடந்தது என்ன? 180 ஓரினச் சேர்க்கை ஜோடிகளுக்கு ஒரே நாளில் திருமணம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.